வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான, நம்பவே முடியாத ஒரு உண்மை கதைய பத்தி பார்க்க போறோம். இது சும்மா ஒரு தனிநபர் கதை கிடையாதுங்க. விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல் உலக வரலாற்றையே எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான ஆகச் சிறந்த உதாரணம் இது. சரி வாங்க, இந்த சுவாரஸ்யமான விளக்க பயணத்துக்குள்ள நேரா போயிடலாம். இப்போ இந்த ஒரு கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏழ்மையான, எழுத படிக்க கூட தெரியாத ஒரு சின்ன பொண்ணோட 25 மைல் பயணம் உலகளாவிய பதிப்புத் துறையையே எப்படி மாத்திருக்கும்? கேட்கறதுக்கே ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா இது நிஜமாவே நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். அந்த சின்ன பொண்ணோட ஒரு அடி இன்னைக்கு நாம பார்க்குற பிரம்மாண்டமான அச்சுத்துறை சாம்ராஜ்யத்துக்கு எப்படி அடித்தளமா அமைஞ்சதுன்னு தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். சரி, அந்த பொண்ணோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க நாம எந்த புத்தகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு சில அடிப்படையான விஷயங்களை பார்த்துடலாம். வரலாற்று பதிவுகள் என்ன சொல்லுதுன்னா, இது உலகத்திலேயே அதிக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம். உலகத்திலேயே அதிகமா அச்சடிக்கப்பட்டு விற்பனையான புத்தகமும் இதுதான். அது மட்டும் இல்லாம இந்திய மொழிகள்ல முதல்ல தமிழ்ல அச்சடிக்கப்பட்ட புத்தகம் அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமையும் இதுக்கு இருக்கு. மத வரலாற்றுல இத பரிசுத்த வேதாகமம், அதாவது பைபிள் அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்க அந்த புத்தகத்தோட புகைப்படங்களை உங்களுக்கு காட்ட போறதில்ல. எந்த ஒரு தனிப்பட்ட சார்புநிலையும் இல்லாத இந்த வரலாற்று தரவுகளை தான் நாம இங்க பாக்குறோம். இவ்ளோ பெரிய உலகளாவிய சாதனைக்கு பின்னாடி ஒரு சின்ன கிராமத்து பொண்ணு இருக்கா அப்படிங்கறது உங்களால நம்ப முடிகிறதா? பகுதி 1. ஒரு சிறுமியின் கனவு. மேரி ஜோன்ஸின் கதை. ஒரு சாதாரண சிறுமியோட ஆசையிலிருந்து இது எப்படி தொடங்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, மேரி வேல்ஸ் நாட்டுல ஒரு ரொம்ப ஏழ்மையான நெசவாளர் குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு. அவளுக்கு எழுத படிக்க கூட தெரியாது. இதுதான் அவளோட ரொம்ப சாதாரணமான அன்றாட வாழ்க்கை. ஆனா இன்னொரு பக்கம், அவங்க ஊர் தேவாலயத்துல ஒரு அரிய வேதாகமத்தை பார்த்ததும் அவளுக்குள்ள ஒரு பெரிய ஈர்ப்பு வருது. தனக்கென்று சொந்தமா ஒரு புத்தகம் வேணும்னு ஒரு ஆசை அவளுக்குள்ள நெருப்பா எரிய ஆரம்பிக்குது. அந்த ஒற்றை ஆசைக்காகவே, அதாவது அந்த புத்தகத்தை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவ ஒரு பள்ளிக்கூடத்துல போய் சேர்றா. இது ஏதோ சாதாரண ஆசை கிடையாதுங்க, ஒரு அசைக்க முடியாத லட்சியம். வெறும் 2 மைல்கள், அதாவது அந்த புத்தகத்தை பார்க்கணும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அவளோட சின்ன வயசுலயே தேவாலயத்துக்கு போக ஒவ்வொரு முறையும் அவ 2 மைல் நடந்து போயிருக்கா. ஒரு நாள் கூட அவ சலிச்சுக்கிட்டதே இல்ல தெரியுமா? அந்த புத்தகத்தின் மேல அவளுக்கு இருந்த காதலும் தேடலும் தான் அவள அவ்வளவு தூரம் சோர்வு இல்லாம நடக்க வச்சிருக்கு. பொதுவா எந்த ஒரு பெரிய பயணத்துக்கும் ஒரு சின்ன தூண்டுகோல் தேவைப்படும் இல்லையா? மேரிக்கு அது அவளோட வீட்லேருந்தே கிடைச்சது. புத்தகங்கள் ரொம்பவே அரிதா இருந்த அந்த காலத்துல அவளோட அம்மா சொன்ன வார்த்தைகள் இதுதான்: மேரி, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் நிச்சயம் உன் ஆசையை நிறைவேற்றுவார். இந்த ஊக்கமான வார்த்தைகள் தான் மேரிக்கு ரொம்ப பெரிய உணர்வுபூர்வமான பலத்தை கொடுத்துச்சு. அவ தன் லட்சியத்தை நோக்கி இன்னும் உறுதியா அடியெடுத்து வைக்க இதுவே ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. பகுதி 2. 6 வருட தியாகம். சிறு பெட்டியில் சேர்ந்த காசுகள். ஒவ்வொரு மாபெரும் சாதனைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். அது மேரியின் வாழ்க்கையிலும் இருந்துச்சு. முழுசா 6 வருஷங்கள். இது வெறும் ஒரு டைம்லைன் கிடையாதுங்க, ஒரு சின்ன பொண்ணோட அசுரத்தனமான பொறுமைக்கு ஒரு உதாரணம். அந்த புத்தகத்தை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி தன் வீட்ல இருந்த ஒரு சின்ன பணப்பெட்டியில தினமும் காசுகளை சேர்க்க தொடங்குறா மேரி. ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, முழுசா 6 வருஷங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் தன்னோட லட்சியத்துக்காக ஒரு சின்ன சேமிப்பை தவறாம சேர்த்து வைக்கிற அந்த மன உறுதி எப்படிப்பட்டது? பகுதி 3. மனதை உடைக்கும் 25 மைல்கள். போதகர் சார்லஸை சந்திக்க பயணம். 6 வருஷ தவம் முடிஞ்சதும் அவளுக்கான உண்மையான பெரிய சவால் இப்போதான் காத்துட்டு இருந்துச்சு. 25 மைல்கள். இன்னைக்கு நம்ம பைக்லயோ கார்லயோ போறதுக்கே கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா? ஆனா அந்த சின்ன பொண்ணு தன்னோட 6 வருஷ கடின உழைப்பான அந்த சேமிப்பை எடுத்துக்கிட்டு நடந்தே போயிருக்கா. ஒரு மலைய கடக்கிற மாதிரியான அந்த நீண்ட நடைப்பயணம் அவளோட லட்சியத்தின் மேல அவளுக்கு இருந்த அலப்பைய காதல காட்டுது. ரொம்ப சந்தோஷத்தோடவும் எதிர்பார்ப்போட அவ அந்த 25 மைல்களையும் நடந்தே கடந்து போதகர் சார்லஸ சென்றடைகிறா. ஆனா அங்க அவளுக்கு காத்திருந்தது ரொம்ப பெரிய ஏமாற்றம். ஆசையா பணத்தை நீட்டி புத்தகம் கேட்ட மேரி கிட்ட போதகர் சார்ல்ஸ் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: என்னிடம் இப்பொழுது கொடுப்பதற்கான வேதாகமம் இல்லை. இந்த கட்டத்துல மேரியோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். 6 வருஷ காத்திருப்பு, 25 மைல் நடைப்பயணம், இதுக்கெல்லாம் அப்புறம் இல்ல அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது ஏற்படுற அந்த மன உடைசல வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. அவளோட இந்த பயணம் எவ்வளோ ஆழமானதுன்னு பாருங்க. முதல்ல ஒரு ஆசை பிறக்குது, அதுக்காக படிக்க கத்துக்கிறா. அப்புறம் 6 வருஷமா சிறுக சிறுக பணம் சேர்க்கிறா. கடைசியா 25 மைல்கள் நடந்து போய் ஏமாற்றத்தை சந்திக்கிறா. இந்த முழு பயணத்தோட வழியும் அந்த ஏமாற்றத்தோட உச்சகட்டத்துல கண்ணீரா வெடிச்சு செதறுது. அவ அன்றே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. பகுதி 4. உலகளாவிய சரித்திரம் தொடங்குகிறது. விடாமுயற்சியின் எதிரொலி.
மேரியோட இந்த கண்ணீர் துளிகள் தான் உலகளாவிய ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான விதையா எப்படி மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இது அப்படியே ஒரு அற்புதமான சங்கிலித் தொடர் நிகழ்வா மாறிச்சுங்க. மேரி ஏமாற்றத்தால கதறி அழுவதை பார்த்த போதகர் சார்லஸோட இதயம் அப்படியே உருகிடுது. அவளோட அந்த 6 வருஷ தியாகத்தை புரிஞ்சுக்கிட்ட அவர் தன்னோட சொந்த புத்தகத்தையும் அவளுக்கு கொடுக்கறாரு. இதுதாங்க அந்த வரலாற்று திருப்புமுனை. மேரியோட இந்த விடாமுயற்சியால ஆழமா பாதிக்கப்பட்ட சார்லஸ் அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பையே உருவாக்குறாரு. இன்னைக்கு உலகம் முழுக்க பல மொழிகள்ல கோடிக்கணக்கான புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட காரணமா இருந்தது அந்த ஒரு சின்ன பொண்ணோட வாஞ்சையும் அவளோட விடாமுயற்சியும் தான். நாம இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உலகளாவிய பதிப்புத்துறையோட வரலாற்றையே மாத்தி அமைச்ச மேரியோட கதை நமக்கு என்ன உணர்த்துது? ஒரு சின்ன பொண்ணோட தனிப்பட்ட ஆசையும் அதுக்காக அவ காட்டின அசாத்தியமான விடாமுயற்சியும் ஒரு சர்வதேச அமைப்பையே உருவாக்கிடுச்சு. இப்போ இந்த கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில உங்க லட்சியத்துக்காக நீங்க காட்டுற ஒரு சின்ன விடாமுயற்சி நாளைய உலக அளவுல எத்தகைய ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடும்? இந்த பார்வையோடும் மேரியோட கதையிலிருந்து உத்வேகம் பெறுவோம். இந்த விளக்க பயணம் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் சந்திப்போம்.